இந்த சீரியலோட லான்ச் டைமும் சரி, போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே லைக் பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பெரிய கட் அவுட் எதுலேயுமே என் ஃபோட்டோ வரவே இல்லை. பேட் லக் தான். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அந்த சேனல் கூட்டு கேட்டுட்டேன். ஓப்பனாக வெக்கத்தை விட்டு கேட்டேன். ஸோ இது வந்து பெயின் தான், பயங்கரமான பெயின் தான். பட் அதுவும் நிலைக்கல. சீரியல் இண்டஸ்ட்ரியில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எக்விப் ஆயிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது. இன்னும் எனக்கு வந்து பர்டிகுலர் டைம் தான் இருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் விட்டுட்டேன்னு வைங்களேன், இப்போ 5 years இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் போகும் கன்ஃபார்மாக. ஸோ இதை விட்டுட்டா நெக்ஸ்ட் காண்ட்டில் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பீரியட். ஒரு கிடைச்சாலுமே நச்சுன்னு ஒரு அமையறக்கு ஒரு விஷயம். ஸோ அதை மிஸ் பண்ண வேணாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமார்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு, அதுலயும் நீங்க லீடா தான் இருந்தீங்க. பட் வந்துட்டு நல்லா போயிட்டுருச்சு, நடுவில் காணாம போயிட்டீங்க. இல்ல ஆக்சுவலி அது வந்து ப்ரொடக்ஷன்ல ஒரு பர்சனல் இஷ்யூஸ். அது பர்சனல் லைஃப் கூட ஒரு கனெக்ட். அது இஷ்யூ அது இப்போ இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. ஸ்டில் அது வந்து எல்லாத்துக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு பர்சனல் லைஃப் கூட அது கனெக்ட் ஆகிற விஷயத்துல நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் அது ரொம்ப கேட்டா நீங்க வெளியே சீரியல் இண்டஸ்ட்ரியில என்னை பத்தி கேட்டீங்கன்னா, நான் சின்சியரா இருப்பேன், டெடிகேட்டடா இருப்பேன், டவுன் டு அர்த்தா இருப்பேன், எல்லாமே சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்னால அந்த ஓரளவுக்கு தான் நம்மளால டவுன் டு அர்த்தா இருக்க முடியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. ஸோ அது இப்போ தான் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த டைம் நான் விட்டதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கேட்டாங்க, நான் பண்ணலை, கொடுக்கல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தட். அது ப்ரொடியூசருக்கும் அது நல்லா இருக்காது அப்படின்னு. இப்போ கொடுக்குறேன் பிகாஸ் அது நடந்து கிட்டத்தட்ட 4-5 years ஆச்சு. அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போ நம்ம கனவுகளோட தான் ஒவ்வொன்றும் பண்ணுவோம், இறங்குவோம். ஸோ இந்த ஒரு ஊரில் ராஜகுமாரில் நான் தான் லீடு ஹீரோயின். அவங்க அந்த ராசாத்தின்ற ஒரு கேரக்டரில் அஸ்வினி பண்ணாங்க. பட் நான் வந்து அந்த 1.5 years பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட். ஒன் ஆஃப் த டாப், அதாவது லீடர் போர்ட் மாதிரி அந்த 9:30 PM ஸ்லாட்ல ஈவன் எல்லா லீடிங் சேனல்ஸையும் பீட் பண்ணி நம்ம தான் நிற்கிறோம். அந்த மாதிரி அந்த ஜீ தமிழில் ஒரு 3 சீரியல் எப்பவுமே லீடாக இருந்துச்சு, லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற டைமும் கூட எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, ஈவன் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும். இந்த சீரியலோட லான்ச் டைமும் சரி, போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பெரிய கட் அவுட் எதுலேயுமே என் ஃபோட்டோ வரவே இல்லை. ஏன்னு தெரியல. பேட் லக் தான். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அது. பட் நீங்க அந்த டைம்ல லீடா இருந்திருக்கீங்கல்ல, ஹீரோவா தான் நான் இருந்திருக்கேன். பட் ஆனால் என்னோட ஃபோட்டோ வர நான் ஈவன் சேனல் கூட்டு கேட்டுட்டேன். ஓப்பனாக வெக்கத்தை விட்டு கேட்டேன், என்னோட ஃபோட்டோவும் போடலாம்ல அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அது வந்து வரல. ஏன்னே தெரியல. பிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் புவி தெரியும் எல்லாத்துக்கும். ஹீ கேம் இன் டு தட் கேரக்டர் இனியன். அதுக்கப்புறம் வருது 2 பேரும் பேரா, போஸ்டர்ஸ், பிரேக் பம்ப் இதெல்லாம் வருது. இது வந்து பெயின் தான், பயங்கரமான பெயின் தான். பட் அது ஏன்னு தெரியல. இப்போ வரைக்குமே நான் அதை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் பாரதிதாசன் காலனி பாருங்க, சூப்பரான கேரக்டர், ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல், ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லையா, ஒரு காலனிக்குள்ள ஒரு பேச்சுலர் நான் மட்டும்தான் எல்லா ஃபேமிலி கூட ரிவால்வ் ஆகி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. பட் அதுவும் நிலைக்கல. லைக் 79 எபிசோட்ஸோட லைக் அது மேபி ஏதோ டிஆர்பி பண்ணலையா, இல்லக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் தெரியல, எனக்கு தெரியல அது என்னன்னு. பட் இட் காட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எப்படி ஓவர் கம் பண்ணா அடுத்தது பார்த்து போக வேண்டியதுதான்.